Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரையில் யூரியா உர மூட்டைகளை திமுக பிரமுகர் தடுத்து வைத்த சம்பவத்திற்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கிறார். நாகேந்திரன், முழு விவரம் என்ன? தமிழகத்தின் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய அந்த தென் மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய 1350 டன் யூரியா குஜராத்தில் இருந்து சரக்கு ரயில் மூலம் கொண்டு வரப்பட்டன. இந்த யூரியாக்களை அந்த மதுரை கூடல்புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய குட்ஷெட் வந்தடைந்த நிலையில் திமுக வட்ட செயலராக உள்ள செந்தில் என்பவர் லோடுமன்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு யூரியா மூட்டைகளை லாரியில் ஏற்ற விடாமல் தடுத்து வைத்திருக்கிறார் எனவும், மாலை 6 மணிக்கு முன்பாக லோடுகளை ஏற்றினால் ரூபாய் 100 கூலியாக வழங்க வேண்டும் எனவும், 6 மணிக்கு மேல் லோடு ஏற்றினால் ரூபாய் 300 கூலியாக வழங்க வேண்டும் எனவும், லோடுமேன் கூலியில் அதிக கமிஷன் வாங்குவதற்காக இந்த திமுக வட்ட செயலாளர் செந்தில் செயல்படுவதாகவும், மாலை 4 மணிக்கே வந்த அந்த யூரியா மூட்டைகளை லாரிகளில் ஏற்ற விடாமல் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களை அனைவரையும் அலைக்கழிக்கும் வகையில் அவர் ரவுடிகளை வைத்து லோடுமேன்களை வைத்து கட்டுப்பாட்டில் வைக்கிறார் எனவும், பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரும் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அந்த ட்விட்டர் செய்திருக்கிறார். நேற்று மதுரை கூடல்புதூர் பகுதிக்கு குஜராத்தில் இருந்து சரக்கு ரயில் மூலமா வந்த அந்த 1350 டன் அந்த யூரியா மூட்டைகள் கொண்டு செல்ல முடியாமல் லாரி உரிமையாளர்கள் மற்றும் அந்த லாரி ஓட்டுநர்கள் அதிகாரிகளிடம் தொடர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனாலும் அந்த வட்ட செயலாளர் இருக்கக்கூடிய செந்தில் இதனை தடுத்து வருகிறார் என நேற்று அந்த பகுதியில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நம்ம செய்தியும் வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் தான் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த ட்விட்டரை செய்திருக்கிறார். இந்த யூரியா மூட்டைகள் கொண்டு செல்ல முடியாததன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய 1350 டன் யூரியா மூட்டைகள் மதுரை அந்த குட்ஷெட் தேங்கி கிடக்கின்றன எனவும், இதனால் லாரி உரிமையாளர்களுக்கு நாள்தோறும் 2 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறது எனவும் தனது ட்விட்டரில் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒருபுறம் தமிழகத்தில் யூரியா தட்டுப்பாடு என்று மத்திய அரசுக்கு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 16ஆம் தேதி கடிதம் எழுதி நாடகமாடி இருக்கிறார் எனவும், மற்றொரு புறம் மதுரையை வந்தடைந்த அந்த யூரியா மூட்டைகளை தென் மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல விடாமல் அவரது கட்சியை சேர்ந்தவர்களே அந்த தடங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவும், இதனால் பாதிக்கப்படுவது தென் மாவட்ட விவசாயிகளே எனவும் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக யூரியா மூட்டைகளை தென் மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கைகளை எடுக்கப்பட வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு தொடர்ந்து இடைஞ்சலாக நடந்து கொள்ளும் தனது கட்சியினரை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எச்சரித்து கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அதை வலியுறுத்துகிறேன் எனவும் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது ட்விட்டர் பதிவின் மூலமாக தமிழக அரசிற்கு தனது அந்த பதிவை வைத்திருக்கின்றார். அபிராமி, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான் சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர். நாள் செப்டம்பர் 21, 2025. இடம் படூர் தையூர் பைபாஸ் சாலை, OMR, சென்னை.